அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திர பாதங்களை கடக்கப் போகிறார். தனம், வாக்கு, குடும்ப கலத்தரக்காரகன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனிச்செவ்வாய் 2 கிரக பார்வையில் சுக்கிரன் அமரப் போகிறார். துளாராசி என்பதற்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அசுரகுரு சுக்கிரன் 9 நவகிரகங்களில் குருவுக்கு அடுத்த நிலை சுக்கிரன். அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆண்களுக்கு கலத்தரக்காரகன், ஆண் வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் கோச்சாரத்தில் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதன் பெரிய அளவு இருந்திருந்தாப்புல திடீர்னு வாழ்க்கையில் 2வது கட்டத்திற்கு நகர்ந்து விடலாம். திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் வரும். கோச்சாரத்தில் சுக்கிரபகவான் 6, 7, 10ஆம் வீடுகளில் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துவார். துலாம் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி 10வது வீட்டிலே கடந்த 26 நாட்களாக சஞ்சாரம் செய்யும்போது விரையாதிபதி புதனும் பாதகாதிபதி சூரியனும் 10வது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார்கள். 10வது வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் துளாராசி என்பதற்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து கொஞ்சம் மன உளைச்சல், மன குழப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கடகராசி என்பது ஓடுகின்ற நதி நீர், சந்திர பகவானுடைய வீடு. ஒரு செகண்டுக்கு 1000 யோசனைகள் தோன்றிக்கும். இரவில் படுத்து நன்றாக தூங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் துளாராசி என்பதற்கு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். ஆகஸ்ட் 1 முதல் 26 வரை செவ்வாய் சனி பார்வையில் லாபஸ்தானத்திலே சுக்கிரபகவான் அமரப்போகிறார். எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு உழைத்தாவது நீங்கள் அடுத்த 26 நாட்களில் பணம் சம்பாதித்து லாபமாக வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. இது உறுதி. 8வது வீட்டிலே சந்திரபகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடைய குரு 8வது வீட்டிலே செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய், குரு, சனி 3 கிரக பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. துலாம் ராசி என்பர்கள் குடும்பம், வாக்கு, உங்கள் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாரையும் உங்கள் வயதிற்கு மூத்தவர்களை வாடா போடா அப்படின்னு மட்டு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. 2வது வீட்டிற்கு 3 கிரக பார்வை இருக்கும்போது துலாம் ராசி என்பளுக்கு பல்வலி வரலாம், முகத்தில் காயங்கையும் ஏற்படலாம். அல்லது நீங்கள் தாடி விட்டு கோயிலுக்கு போய் முடி எடுக்கிற மாதிரி, கோயிலுக்கு முடி காணிக்க செலுத்துகிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு வரும். 2வது வீட்டை 3 கிரகம் பார்வை செய்யும்போது கணவன் மனைவிக்குள் எப்போதும் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். உங்கள் வார்த்தையில் கனிவு இருக்கணும். எப்போதும் சுடு தண்ணி எடுத்து காலில் ஊற்றிட்டு தை தக்கான்னு குதிக்கிற மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு யாரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது. துலாம் ராசி என்பர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வருது, தொலை தொடர்புகள் மூலம் பணம் வருது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். அல்லது தொலை தொடர்புகள் வழியில் பணம் வரல, நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த பணம் ஆகஸ்ட் 9க்குள் உங்களுக்கு வரும். வர வேண்டிய பணம் ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குள் உங்களுக்கு வரும். கேது நட்சத்திரத்தில் சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். பெண்களிடம், குடும்ப பெண்களிடமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி,
வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மகளாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் அவப்பெயர் வராமல், கெட்ட பெயர் வராமல், அசிங்கமானப்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காட்டில் பணமழை. நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து லாபம் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் மிகச் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. நல்ல ஆடை, நகை, ஆபரணம், வீடு, மனை, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், இந்த சேர்க்கையெல்லாம் சுக்கிர பகவான் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்தி தரப்போகிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. லாட்ரியில் வந்து பம்பர் பிரேஸ் அடித்த மாதிரி போட்டி பந்தயம், ரேஸு இதில் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது ஆகஸ்ட் 9 முதல் 23 வரை குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய நிலை வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். இளைஞர்களுக்கு காதல் மலரும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆகஸ்ட் 9 முதல் 23 வரை 2ஆம் தார வரன் பார்த்தீங்கன்னா உடனே செட் ஆகும். இளைய தார வரன் செட் ஆவதற்கான திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பம், உடல் நோய் நொடி தொந்தரவு துளாராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். ஆகஸ்ட் மாதம் 23 முதல் 26 வரை சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நல்ல இடம் மாற்றம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 23, 24, 25, 26 இந்த நாட்கள் உங்களுக்கு வந்து மிக அமோகமாக இருக்க போகிறது. ஏற்றுமதி, இறக்குமதி, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம், பெரும்பணம் சம்பாதிக்கலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்யலாம், தொழிலும் தொடங்கலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த பணம் ஈட்டி கொண்டிருப்பவர்கள், பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. 11ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புதிய ஆண் பெண் நண்பர்கள் துளாராசி என்பதற்கு வருவாங்க. குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கும். நல்ல விருந்து, ஆடல், பாடல், எப்போது வந்து நல்ல மகிழ்ச்சியை துளாராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. சினிமா துறைக்கு நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர்கள், சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம். உங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா துளாராசி வந்து ஆடல், பாடல், நடிப்பு, மற்றவர்களை வந்து சந்தோஷப்படுத்துவது துளாராசியினுடைய அமைப்பு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவீங்க. அந்த நிலை வந்து எதிர்வரக்கூடிய 26 நாட்கள் துளாராசி என்பதற்கு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவானுடைய பார்வையில் சுக்கிரன் வரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குலதெய்வ வழிபாட்டில் தடை இருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு தடை நீங்கி குலதெய்வ வழிபாடு செய்யலாம். ஆகஸ்ட் 1 முதல் 26 வரை குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பதற்கு உண்டு. இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகன், மகள், பிள்ளைகளிடம் இதை கருத்து வேறுபட்டு இருந்துச்சுன்னா, பூரிய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை வெள்ளங்க இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கிர பகவான் வரும்போது துலாம் ராசி என்பதற்கு ஏற்படுத்துகிறது. இது ஒரு நல்ல மாற்றம். நீங்கள் வந்து சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்துடன் புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும். துலாம் ராசி என்பதற்கு உங்கள் காட்டில் பணமழை தான். செல்வம் செல்வாக்கு உயரும். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வாக்கு, உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து துளாராசிக்கு
கோச்சார கிரக நிலை நன்றாகவே உள்ளது. விரையாதிபதி தொழில்ஸ்தானத்திலே ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை புதன் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக லாபம் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.